ஹலோ, கேட்டிங்களா? உங்களுக்கு பிடித்த செலிபிரிட்டி கிரஷ் யார்? நாம் உலகத்தில் பலரை செலிபிரிட்டி கிரஷ் என்று சொல்லலாம். அவர்கள் அழகாக இருப்பார்கள், திறமையாக இருப்பார்கள், நம்மை கவர்ந்து இன்ஸ்பயர் செய்வார்கள். ஆனால் அவர்கள் மேடையில் அல்லது திரையில் நடிக்கிறார்கள். ஒரு கதாபாத்திரத்திற்காக அன்பையும் தியாகத்தையும் வீரத்தையும் காட்டுகிறார்கள். படம் முடிந்ததும் அந்த வேடமும் முடிந்துவிடும். ஆனால் நான் இயேசுவை என் செலிபிரிட்டி கிரஷ் என்று அழைப்பது வேறொரு காரணத்தினால். அவர் தூரத்தில் இருக்கும் பிரபலம் அல்ல, என் வாழ்க்கையில் நேரடியாக இருப்பவர். நடிகர்கள் ஆக்ட் செய்கிறார்கள், ஆனால் இயேசு பிஹேவ் செய்தார். அவர் அன்பை நடிக்கவில்லை, அதை வாழ்ந்து காட்டினார். அவர் என்னை முதலில் நேசித்தார், என் பெயரால் அறிந்திருக்கிறார். என் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் என்னோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் எனக்காக தங்கள் உயிரை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு சிலுவையில் என் பாவங்களுக்காக தன் உயிரை தந்தார். அவருடைய அன்பு காட்சிக்காக அல்ல, அது உண்மையானது, நிலையானது, தியாகமானது. அதனால்தான் அவர் ஒரு சாதாரண பிரபலம் அல்ல. அவர் என் ரட்சகர், என் நாயகர், என் இதயத்தின் உண்மையான செலிபிரிட்டி கிரஷ். காதுள்ளவன் கேட்க கடவன்.